ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ், அதாவது பேசிக் பழகுறாங்க இல்லையா, இப்போ புதுசாக தைக்க பழகுறவங்களுக்காக ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி மெஷர்மெண்ட்டோட கட் பண்ணி உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஒரு பேசிக்கில் இருந்து தைக்க பழகுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் போடுற வீடியோ வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ப்ளவுஸ் தானே நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டில் வந்து வெறும் சாதாரண ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சி ரொம்ப பேர் வாங்கினேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதாரண ப்ளவுஸையே நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைக்கணும். பிடிச்ச மாதிரினா நம்ம வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் பெரியவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சும்மா போதும் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இடக்கூடமா தைச்சி கொடுக்கக்கூடாது. நம்ம வயசு வித்தியாசம் பார்க்காம பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடம்பு ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். அது அவங்களுக்கு ப்ளவுஸு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது பெண்கள் எப்போயுமே வந்து நிறைய நகை நட்டுலாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா அது ஒரு கெத்தாக போவாங்க. ரெண்டாவது வந்து ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. இது ரெண்டையும் அடிச்சுக்கிற மாதிரி விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். அதாவது ஆள் பாதி ஆடை பாதி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையுதோ அவ்வளோக்கெவ்வளோ அவங்க முகத்தில் சந்தோஷம் இருக்கும். இது எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் அவங்க நல்லா நீட்டாக போனாங்கன்னா கூட அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு ஃபிட்டிங் இல்லைன்னா அவங்க முகத்தில் சந்தோஷமே இருக்காது, சிடுசிடுன்னு இருப்பாங்க. உண்மை தானே? அதனால் ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைக்கணும். அவங்க ப்ளவுஸை பார்த்து நம்ம தைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம தைக்கிறது வந்து அவங்களுக்கு துண்டாக தெரியணும். இந்த கடையில் தைச்சோம், சூப்பராக இருக்குது, வித்தியாசம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 10 வயசு 5 வயசு குறைச்சி காட்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் எதிர்பார்ப்பாங்க எல்லோரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஃபிட்டிங் நல்லா இருந்துச்சுனாலே அவங்களுக்கு போதும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் கடையில் வந்து ஒரு பெரியவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தைச்சது கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து எனக்கு எங்கேயுமே சட்டை அமையலைன்னு சொன்னாங்க. அதாவது என்னோடய கடை வந்து மாடியில் இருக்குது, அவங்களால ஏறி வர முடியாது. கீழே இருந்தே சொல்லிட்டாங்க, என்னால் ஏறி வர முடியாது, ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சி கொடுக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கீழேயே போய் அளவு எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க, இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் நான் கீழே போய் அவங்களுக்கு அளவு எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் அடுத்த டைம் வாங்க, 2 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு தைச்சி வச்சுருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அளவு ப்ளவுஸ் நான் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங் நல்லா பண்ணியிருந்தேன். 2வது டைம் வந்து அவங்க அந்த ப்ளவுஸை போட்டுட்டு கடை மேலே ஏறி வந்துட்டாங்க. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அவங்களே சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, நான் இதுக்கு முன்னாடி ஏறி வர்றதுக்கு சிரமப்பட்டேன், இப்போ வந்து எனக்கே ஒரு 5 வயசு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குன்னு. ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அவங்க சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திரும்பி எனக்கு எப்போயுமே நீ தான் தம்பி தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த சந்தோஷம் தான் கண்டிப்பாக எப்போயும் தேவைப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்குது. தொழிலில் சார்ந்து இருக்கட்டும், பல விஷயங்களில் தன்னம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி லேடிஸோட ட்ரெஸ்ஸிங்ஸ், லேடிஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் இது பொருந்தும். தனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நிறைய வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எப்படி சொல்லாது எனக்கு தெரியல, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்க ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியும், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃபிட்டாக நல்லா போட்டு தான் சரி, நம்ம பசங்கனாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நம்ம வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளவுஸ் எந்தளவுக்கு ஃபிட்டிங் நல்லா தைக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அது மாடல் தான் தைக்கணும்னு அவசியமே கிடையாது. சாதாரண ப்ளவுஸில் ஏன்னா ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க, அந்த கழுத்தில் உள்ள பைப்பிங் கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது அந்த எம்மிங் போனோன்னா அந்த எம்மிங் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது இந்த ஃபிட்டிங், இந்த கிராஸ், மெயினாக கிராஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த கிராஸ் பற்றி நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா கிராஸ் எல்லாம் கொஞ்சம் எடுப்பாக இருக்கணுங்கிறக்கான மேலே ஏற்றியே தைச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், நல்லா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆளை நேரில் பார்த்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஏஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் தளர்ந்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஸ் கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் ஏற்றி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தைச்சிங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து ஃபிட்டிங் நல்லா காமிக்கும். நல்லா காமிக்கணும். நம்ம டைட்டாக தைச்சிடக்கூடாது. டைட்டாக தைச்சி வயசை குறைச்சி காட்டுறோமுங்கிற அர்த்தம் கிடையாது. அதாவது அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும், அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது,
கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இறுக்கமாக தைச்சி டைட்டாக தைச்சி கொடுத்துட்டு நல்லா தைச்சிருக்கோன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக என்னென்னா என்கிட்ட தைக்கிறவங்க 2-3 பேர் வந்து நெஞ்சு வலி, அதாவது செஸ்ட்டு பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து குறிப்பாக என்கிட்ட தான் தைக்க கொடுப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தைக்கிற ப்ளவுஸ் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த 3 பேருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 3 பேர் வேறு ஊருக்காரங்க தான். 3 பேருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து எனக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருக்குது, ஆனால் வெளியில் நம்ம பார்க்கும்போது வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். அதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். லூஸ் இல்லாமல் இருக்கணும், அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். மற்றபடி நம்ம அப்படியே மாடல் தான் போட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாடல் வந்து விரும்புகிறவங்க தானே போடுவாங்க, எல்லோரும் போட மாட்டாங்க இல்லையா? பெரும்பாலும் இந்த ஆஃபீஸ் யூஸ் போகிறவங்களாம் வந்து நார்மலான ப்ளவுஸ் வந்து லைட்டாக மைல்டாக பைப்பிங் வச்சு நீட்டாக போடணும்னு நினைப்பாங்க. அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்களும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் இந்த நார்மல் ப்ளவுஸ் இன்றைக்கி தைச்சி காமிக்கிறேன். தைக்கும்போது உங்களுக்கு நிறைய மெத்தட் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது புதுசாக பழகிறவங்களுக்கு இதை பூரா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இதை நீங்கள் தைச்சி கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா நான் சொல்கிற மெத்தட் பூரா நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. துணி வேணால் வேஸ்ட் ஆகலாம், அதை கழிவு நிறையா போகலாம். ஆனால் நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து கம்பல்சரி வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நானும் கேரண்டி, நீங்களும் கேரண்டின்னு நான் கேரண்டின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கேரண்டி சொல்லணும் எனக்கு. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு 38 சைஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் மெஷர்மெண்ட்டு காமிச்சு வெட்டினது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 38 சைஸ் அளவுக்கு, அதாவது பாடி சுற்றளவு 38 இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு உண்டான அளவு தான். இந்த அளவு கணக்கு பண்ணி நீங்கள் வெட்டி தைக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் எழுதுனது உங்களுக்கு புரியுதா என்னென்னு தெரியல, நான் ஒரு டைம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு தையல் போக கரெக்டாக அந்த 13 கரெக்டாக வரும். அதனால் 13.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. செஸ்ட்டு சுற்றளவு வந்து ரெடி அளவு வந்து 38. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து 33. செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் உண்டான சுற்றளவு வித்தியாசம் வந்து 5 இன்ச்சு கணக்கு பண்ணி வரும் பெரும்பாலும் நார்மலாக. அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்கு கொஞ்சம் வயிறு தொப்பை இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த 33 இன்ச்சுங்கிறது கூட 1 இன்ச்சு முன்ன பின்ன வரும். கரெக்டாக இருந்தாங்கன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து உயரம் கண்டிப்பாக கம்பல்சரி உயரம் வந்து 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும் இந்த 15 இன்ச்சுங்கிறத கொஞ்சம் 1 இன்ச்சோ இல்லை அது ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா 13 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 15 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கையோட உயரம் வந்து 7 இன்ச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு பாடி உள்ளவங்க வந்து 7 இன்ச்சு உயரம் போட்டால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களோட சுற்றளவு வந்து கை சுற்றளவு வந்து கண்டிப்பாக 14 இன்ச்சு இருக்கும். 14 இன்ச்சு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். கிராஸ் உயரம் கிராஸ் உயரம் வந்து 13.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 13.5 இன்ச்சு உயரம் ஷோல்டர்லேருந்து கீழே அந்த டாட் பிடிக்கிற வரையும் கனெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. அது போக கீழே உள்ள அந்த கிராஸ் பட்டி இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் பட்டி வந்து 3 இன்ச்சு உயரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த பேக்கில் 15 இன்ச்சு உயரம் எடுக்கிறதுக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் கிராஸ் 13.5 ப்ளஸ் இதில் ஒரு 3 இன்ச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் 15 இன்ச்சு கரெக்டாக அதில் உட்காந்துரும். அந்த கிராஸ் லூஸ் போக கரெக்டாக அதில் உட்காந்துரும். பின் கழுத்து வந்து 9 இன்ச்சு, அதாவது இவங்களுக்கு நான் எடுத்தளவு வந்து 9 இன்ச்சு. நீங்கள் வந்து எந்தளவுக்கு இறக்கம் போடுவீங்களோ அதை கனெக்ட் பண்ணி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து 7 இன்ச்சு. இவங்க வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் லோ போடுறதுனால அவங்களுக்கு நான் அந்த மாதிரி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி 6 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சோம்னா ஒரு மாதிரி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த 7 இன்ச்சுங்கிறதே உங்களுக்கு இறக்கம்லாம் இருக்காது. நான் தைக்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கம்லாம் தெரியாது, நல்லா நீட்டாக தான் இருக்கும். அது போக உங்களுக்கு இல்லை அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது 6 இன்ச்சாக மாற்றிக்கோங்க. இது வந்து கரெக்டாக 38 இன்ச்சு சைஸுக்கு. இதே மாதிரி நார்மல் ப்ளவுஸுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சைஸுக்கும் இது மாதிரி நான் அளவு கொடுக்குறேன். அந்த அளவு கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா 32 சைஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைனா 30 சைஸ்லேருந்து கூட நான் கொடுக்குறேன். 30 சைஸ்லேருந்து 44 சைஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சைஸ் வரையும் தனித்தனியாக இது மாதிரி மெஷர்மெண்ட்டு கொடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி தச்சே காமிக்கிறேன். அதாவது இடையில ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை கட் பண்ணி தச்சு பாருங்கள்.
இப்போ வந்து இவங்களுக்கு 38 சைஸுக்கு வந்து 1 மீட்ரு 10 சென்டிமீட்டர் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா உயரமும் ஜாஸ்தி, ஸ்லீவ் லென்த்து ஜாஸ்தி, அப்படிங்கும்போது அவங்களுக்கு எங்கேயும் ஒட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக 1.10 1.15 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒட்டு வராமல் க்ளீனாக தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இதே இது 1 மீட்டரில் கூட தைக்கலாம், ஆனால் அங்கங்கே ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அது ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நம்ம தைக்கிறத பொறுத்து இருக்குது. கூட ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒட்டு போடாமல் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கிராஸ் வந்து மெயினாக ஃபுல் கிராஸில் போட்டு தைக்கிறதுக்கு கிராஸ் கொஞ்சம் மெயினாக நல்லா வரும். இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் அந்த அளவு பிரகாரம். இப்போ வந்து மொத்தம் ரெடி அளவு வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 15 இன்ச்சு சொல்லியிருந்தேன்னா, அந்த 15 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, அதாவது கீழே நம்ம பட்டி மடிப்போம் இல்லையா, அந்த பட்டி மடிக்கிறதுக்கு நமக்கு துணி எவ்வளோ வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி தோராயமாக ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு இந்த நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 1.5 இன்ச்சு தான் இல்லை, உங்களுக்கு துணி நிறைய இருந்துச்சுன்னா கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. நார்மலாக 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. கரெக்டாக அதை மடிக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து கரெக்டாக 15 இன்ச்சு உயரம் இருக்கு இல்லையா, அந்த உயரம் கனெக்ட் பண்ணி ரெடி அளவு தான் 15, அந்த 15 கனெக்ட் பண்ணி மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்களா? இப்போ வந்து ரெடி அளவு தான் 15. அது போக நீங்கள் வந்து கீழே நம்ம மடிக்கிறதுக்கு துணி எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம்ல, அது மாதிரி மேலே வந்து 1/4 இன்ச்சு நம்ம தையல் போடுவோம் இல்லையா, நீங்கள் சில பேர் வந்து 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த ஷோல்டர் பிடிக்கிறது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிப்பீங்க. சில பேர் வந்து அந்த 1/4 இன்ச்சோட கூட பிடிப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்தளவுக்கு அந்த தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் அந்த 1/4 இன்ச்சு போதுமானது தான். ஒரு சில பேர் அதை விட கூட பிடிப்பீங்க, அதை கனெக்ட் பண்ணி அந்த இதை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது 38 இன்ச்சு சுற்றளவு, பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு தான் இப்போ நான் வெட்டுறேன். அவங்களுக்கு வந்து பின் கழுத்து வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த தையலுக்கு 3.5 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, தையல் போட்டு நம்ம அந்த 1/4 இன்ச்சு எடுப்போம் இல்லையா, அப்போது அவங்களுக்கு கரெக்டாக 4 இன்ச்சு வந்துடும். இவங்களுக்கு 4 இன்ச்சு வந்து கரெக்டான அளவு. பின் கழுத்து 4 இன்ச்சுனா 8 இன்ச்சு வரும். அந்த பின் கழுத்து அகலம் வந்து 8 இன்ச்சு வரும். அப்போ நீங்கள் 3.5 இன்ச்சு வச்சுட்டு 1/4 இன்ச்சு நம்ம தையல் போட்டு இந்த எம்மிங் பண்ணுறது தைக்கும்போது கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு அப்படியே உள்ளே போயிடும். கரெக்டாக 8 இன்ச்சு வந்துடும். இவங்களோட கழுத்து உயரம் நான் சொல்லியிருந்தேன் 9 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன். அந்த 9 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 9 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன். இல்லை நம்ம 1/4 இன்ச்சு தையல் போடும்போது அந்த 4 இன்ச்சு கணக்கு கரெக்டாக வந்துடும். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு போதுமானது தான். அதாவது இந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து ரேடியலவு 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு வைக்கிறீங்களா, அப்போ வந்து நம்மக்கிட்ட தையல் போடுறதுக்கு தையல் பிடிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அது ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ மொத்தம் 13.5 இன்ச்சு கணக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஷோல்டரோட அளவு வந்து 13.5 இன்ச்சு கணக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாடி சுற்றலை வந்து 38 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன். 38 இன்ச்சு சொல்லியிருந்தேன்னா பேக் வந்து 20 இன்ச்சு வச்சுக்கோங்க. பேக் வந்து 20 இன்ச்சு வச்சுக்கோங்க. 20 பேக்கில் 20 வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9 9 18. அப்போ வந்து பாடி சுற்றலை வந்து கரெக்டாக 38 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, பண்ணிக்கிட்டு இது நான் அந்த ஈஸியான மெத்தட் சொல்கிறது தான். அதாவது ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு நான் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ண சொல்லுவேன் இல்லையா, அந்த 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 13 8 இன்ச்சு, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 8 இன்ச்சிலேருந்து இந்த ஸ்லீவ் எடுக்கிறோம் இல்லையா, ஆம்கோல் அளவு எடுக்கிறோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இது கொண்டு போய்க்கோங்க. இதுதான் இவங்களோட ஆம்கோலோட சுற்றளவு. இதுதான் கரெக்டான அளவு வரும். அதாவது டைட்டாகவும் இல்லாமல் லூஸாக இல்லாமல் இருக்கும். அது போக ஒருத்தவங்களுக்கு வந்து கை கொஞ்சம் வெயிட்டாக தடியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக வேணால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் இறக்கிக்கலாம்.
இறக்குனால ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து கரெக்டான அளவு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது செட் ஆகும். கொஞ்சம் கை மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பேக் வந்து 20 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 20 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இது போக நீங்கள் உள்ள கிளாத் எவ்வளோ விடணும்னு நினைக்கிறீங்களோ இவ்வளோ போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தளவுக்கு விட்டுக்கோங்க. இதுதான் நார்மலான அளவு. இல்லை இதோட எக்ஸ்ட்ரா நான் துணி வேணும், வெயிட் போட்டால் பிரிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவு வந்து நான் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வந்து உங்கள் மார்க்குக்கு அடையாளம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த பட்டி மடிக்கிறோம் இல்லையா, இந்த மார்க்கு அடையாளம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இங்கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைக்கும்போது இந்த அர்க்காத் கனெக்ட் பண்ணி நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். ரெண்டாவது இந்த ஆம்கோல் அளவு, ஆம்கோலில் இந்த சுற்றளவும் கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு அடையாளம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கழுத்து நான் வெட்டுறேன். இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக 2 இன்ச்சு தான், அதாவது இங்கே 4 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் பிடிச்சிருவோம், இங்கே கழுத்துக்கு தைச்சும் போது கரெக்டாக அந்த 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வந்துடும். இப்போ பேக் எடுத்ததுக்கப்புறம் அதே இந்த சைடில் வந்து நான் இப்போ ஸ்லீவுக்கு நான் எடுக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சைஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நான் ஸ்லீவுக்கு வந்து 7 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிடுவோம். கீழே வந்து நம்ம மடித்து எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த எம்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து 7 இன்ச்சு ரெடி அளவு, 7 இன்ச்சு ரெடி அளவு வச்சுருக்கோமா, இந்த ரெடி அளவு போக நீங்கள் அந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அது ஒரு 4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நீங்கள் ரஃப்பாக வெட்டி எடுத்துருங்க. இது ஸ்லீவ் வந்து கடைசியில் சைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பேக்கும் இந்த சைடு ஸ்லீவும் நான் எடுத்துட்டேன். இடையில வந்து இருக்கிற கிளாத்தில் வந்து தான் ஃப்ரண்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக அந்த முக்கோணத்தில் வச்சுக்கோங்க. துணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இப்படி போட்டிங்கன்னா அது கிராஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. கரெக்டாக அந்த ஃபுல் கிராஸில் போடுங்க. ஷோல்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கோங்க, அதில் எந்த வித்தியாசம் வேண்டியதில்லை. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த பேக்கோட ஃப்ரண்ட் ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு எடுக்கிறோம் இல்லையா, கரெக்டாக அந்த பேக்கை வச்சு ஒரு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வளைவு எடுத்துக்கலாம். நான் இவங்களுக்கு வந்து 7 இன்ச்சு முன்கழுத்து உயரம் சொல்லியிருந்தேன், அந்த 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டு வந்து சைடில் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பேக்கோட ஃப்ரண்ட்டு 6 இன்ச்சு கம்மியாக முன் சைடு எடுத்துக்கோங்க. இதான் பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கோட 6 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க. இதாக இருக்கு இல்லையா, இதான் பேக்கோட 6 இன்ச்சு இது கம்மியாக எடுத்துக்கோங்க. சைடில் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த டாட் பிடிக்கும்போது அதெல்லாம் கரெக்டாக ஒன்று போல் வந்துடும். அப்படி கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சு அது சைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கிராஸோட உயரம் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பார்த்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நம்ம 13.5 இன்ச்சு, அதாவது அந்த தையலையும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன் அளவு
13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பண்ணியிருக்கீங்களே மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதிலேருந்து எப்படி கிராஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு சும்மா நான் ட்ரையலுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி சைடில் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த ஊக்கு மாட்டுற பக்கம் கொண்டு போயிருங்க. அதுதான் கிராஸோட அளவு. மற்றபடி ரொம்ப வளைச்சி எடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடும் இல்லையா. அவ்வளோதான். இந்த 13.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக இருந்துச்சுனால அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முன்கழுத்து மட்டும் இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து நீங்கள் இப்படி இறக்கத்தை வெட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்கோல் குடைய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா. நான் பெரும்பாலும் அது யாருக்கும் எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் லைட்டாக உடம்பு வளைஞ்சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நான் குடஞ்சி எடுக்கிறது. மற்றபடி நார்மலாக உள்ளவங்களுக்கு குடஞ்சி எடுக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் அதிகமாக எடுக்கும்போது அந்த சைடில் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறனால நான் லைட்டாக எடுக்கிறேன். இது நீங்கள் எடுத்து தைக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் 3 எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து பட்டிக்கு நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி கிளாத் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த பட்டிக்கெலாம் துணி அதிகமாக தான் கிடைக்கும். சில நேரம் அது கம்மியாக இருக்கும்போது ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க, கீழே வந்து வேறு கிளாத்து காட்டன் கிளாத்து போட்டுக்கலாம், லைனிங்லேயே வேறு கிளாத் போட்டுக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பட்டி வந்து ஸ்லீவ் எப்படி நார்மலாக எடுத்தனோ அதே மாதிரி இதையும் நார்மலாக தான் எடுத்திருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து சைஸ் பண்ணல அப்படியே வச்சுருக்கேன். அது மாதிரி பட்டி, அது போக மீதி இருக்கிற துணி வந்து இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு மற்ற பட்டி வைக்கிறதுக்கெலாம் இதை வச்சுக்கலாம். இப்போ இதை நான் தச்சு காமிக்கிறேன். இப்போ கிராஸ் பட்டி நான் எடுத்திருக்கேன். கிராஸ் பட்டி வந்து 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து துணி நிறையா இருந்ததுனால 4 பீஸ் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நமக்கு 2 பீஸ் தான் கிடைக்கும். கரெக்டான அளவு துணி கொடுத்தாங்கன்னா நமக்கு 2 பீஸ் தான் கிடைக்கும். இல்லை துணி நிறையா இருந்ததுனால நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது போக உள்ள ஒரு காட்டன் மெட்டீரியல், அதாவது லைனிங்கில் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கிராஸ் பட்டி தைக்கணும்னா கண்டிப்பாக 3 பீஸ் இருந்தால் தான் அது நல்லா கனமாக இருக்கும். நம்ம இந்த பேண்ட்டு கிளாத்லாம் கொடுக்க வேண்டியது கிடையாது. லைனிங் கிளாத் மேலே கொடுத்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் தள்ளி தையல் போட்டுக்கோங்க. இது 2 ப்ளவுஸ் மெட்டீரியலுங்கனால 2 வச்சுட்டு மேலே ஒரு லைனிங் கிளாத் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும். அப்படி ஒன்று கிடச்சிச்சின்னா கீழே ஒரு லைனிங் கிளாத்தும் மேலே ஒரு லைனிங் கிளாத்தும் அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன் இல்லையா, அதை ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. எஜ்ஜு தையல் போட்டோம் இல்லையா, இதில் வந்து லைட்டாக மைல்டாக அந்த லைனிங் கிளாத் தெரிகிற மாதிரி பைப்பிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். இல்லை வேண்டாம், அப்படி அது அந்த மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சும்மா சாதாரணமாக அது அந்த லைனிங் உள்ளே தள்ளி விட்டுட்டு
கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த பட்டி தையல் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சதுக்கு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் பட்டி சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் போட்டுருக்கோங்க. ஒரே சைடு போட்டுறாதீங்க, அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு ஆயிரும். இந்த மாதிரி ஆப்போசிட் பக்கம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நான் பட்டியோட அளவு நான் வந்து 3 இன்ச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே அந்த பட்டியோட அந்த ஊக்கு மாட்டுற பக்கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கிராஸ் வரணும் இல்லையா, அந்த இருக்கு இல்லையா. சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கோங்க. இந்த ஊக்கு மாட்டுற பக்கம் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தையல் போட்டுட்டு அந்த அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரும். மூணு இன்ச்சுங்கிறது வந்து நான் சொன்ன ரெடி அளவு. அது போக தையல் போடுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தையல் பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. பட்டி பீஸ் இப்போ ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் பக்கம் போட்டுக்கோங்க. அந்த ஷேப் ஒன்று போல் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரே சைடு போட்டு வெட்டினீங்கன்னா அந்த பட்டி ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும். இப்போ பட்டி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் டாட் பிடிக்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஷோல்டருக்கு நேராக கனெக்ட் பண்ணி தான் கரெக்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு பீஸும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே நீங்கள் ஷோல்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஷோல்ட்ரு கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வச்சிடாதீங்க, அது கரெக்டாக வராது. அதாவது கீழே சென்ட்ரு மட்டும் தான் அந்த ஷோல்ட்ரு கனெக்ட் பண்ணணும். மற்றபடி இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சு, அதாவது இந்த வெயிட்டானவங்களுக்கு, மற்றபடி 1 இன்ச்சு இந்த கூட 1 இன்ச்சு கூட போதுமானது. இந்த டாட் பிடிச்ச ஒயரை வந்து நான் 2.25 இன்ச்சு நான் பிடிச்சிருக்கேன். 2.25 இன்ச்சு வந்து ரெடி அளவு. அந்த ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம தையல் போடுறது, சரியா? அப்போ மொத்தம் 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ரெடி அளவு வந்து 2.25. 2 தையல் போட்டுக்கோங்க. இல்லை தையல் பொடியாக வச்சிங்கன்னா ஒரு தையல் போதுமானது. இந்த டாட் திருப்பின்னு சொல்கிறேன். 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே அந்த அது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த 1.25 இன்ச்சு வரைக்கும் பிடிச்சா கூட போதும். இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறமாட்டி இந்த ஊக்கு பக்கம் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு டாட் பிடிச்சிட்டோம். இந்த ஊக்கு மாட்டுற பக்கம் கரெக்டாக சென்ட்ரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக மைல்டாக மேலே பார்த்த மாணிக்கு, அதாவது மேலே பார்த்த மாணிக்கு லைட்டாக மைல்டாக திருப்பிக்கிட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டோமா? இப்போ இந்த 2 டாட்டை பிடிச்சிருக்கீங்களா, இந்த 2 டாட்டை பிடிச்சது சென்ட்ரு கனெக்ட் பண்ணி 3ஆவது டாட் பிடிச்சிக்கோங்க. அதுவும் 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நிப்பாட்டிக்கோங்க. அதாவது இந்த 3 டாட்டுக்கும் கேப் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கி வரக்கூடாது. இந்த 3 டாட்டுக்குள்ள கேப் வந்து கரெக்டாக 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஊசியாக ஆயிரும். ரொம்ப ஒரு மாதிரி ஊசி ஆயிரும். இப்போ வந்து ஆப்போசிட் பக்கம் பிடிக்கிறேன். அதே மாதிரி சைடில் பிடிக்கிறேன்.
சைட்லனா அதாவது ஊக்கு மாட்டுற பக்கம். இப்போ இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு வந்து அந்த 3 டாட் பிடிக்கிறேன் இல்லையா, அந்த 3 டாட் பிடிக்கும்போது ஏற்கனவே ஒரு டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஷோல்டர்லேருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் 2 சைடும் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்று மேலேருந்து ஒன்று கீழேருந்து பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து ஏற்றி ஒரு பக்கம் இறக்கலாயிரும். அதனால் நீங்கள் ஏற்றி பிடிச்சாலும் சரி, இல்லை இதுலேருந்து இறக்கி பிடிச்சாலும் சரி, ரெண்டும் ஒரே பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கரெக்டாக தான் வரும். நீங்கள் சும்மா செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் பிடிச்சிட்டேன். உங்களுக்கு கிராஸ் பிடிக்கும் போதே தெரியும் நம்ம எந்தளவுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கோங்கிறது தெரியும். இப்போ வந்து கிராஸ் பட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறேன். இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஊக்கு மாட்டுற பக்கம் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தையல் போட்டு பிடிப்பீங்களோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் பீஸை மட்டும் இழுக்காதீங்க. நீங்கள் இழுக்கும் போது கிராஸும் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ரொம்ப லூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இறங்கிரும், கிராஸ் இறங்கிரும். ஏன்னா இந்த பீஸை வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது லூஸ் கொடுத்தீங்கன்னா கிராஸ் ஒரு மாதிரி இறங்கின மாதிரி ஆயிரும். கரெக்டாக அந்த கிளாத் எந்த அளவுக்கு இழுவை கொடுக்காமல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தைச்சிக்கோங்க. ஏன்னா சாதாரண இந்த மாதிரி ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் வந்து நம்ம இழுக்க லூஸ் கொடுக்க தான் செய்யும். ஆனால் நம்ம கரெக்டாக தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பட்டி தைச்சிட்டு இல்லையா, பட்டி தைச்சோன்னே இந்த வந்து இந்த அந்த கிராஸ் பட்டியில் உள்ள பிசுறு வந்து மேலே பார்த்த மாதிரிக்கு போடாதீங்க. மேல் பார்த்து போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த பிசுறு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கிராஸோட அளவு வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அதில் ஒரு தையல் போடும்போது உங்களுக்கு அழுத்தும் கிராஸு. அப்படிங்கும்போது அந்த அந்த பட்டியில் வர்ற பிசுரை வந்து கீழ் நோக்கி தள்ளிக்கோங்க. கீழ் நோக்கி தள்ளி ஓரத்தையில் இடத்தையில் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் மட்டும் கிடையாது, அந்த பட்டியோட ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக அந்த பட்டி மட்டும் நல்லா கிளியராக உட்காரும். இப்போ இந்த கிராஸ் பட்டி தைச்சதுக்கப்புறமாட்டி கிராஸ் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே கிளியராக தெரியும். எந்த அளவுக்கு நல்ல நீட்டாக இருக்கா, இதே மாதிரி அவங்க உடம்புல போடும்போதும் கரெக்டாக இருக்கும். இந்த பட்டியில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பட்டியை முன்னையும் இல்லை இது கொஞ்சம் உள்ளே தள்ளி ஏற்றி இறக்குனீங்கன்னா அதிலே கிராஸ் வந்து வித்தியாசம் வந்துடும். ஒரு சாதாரண ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான், அதில் கிராஸ் நம்ம தைச்சோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த கழுத்து இந்த மாதிரி அந்த யூ கழுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த உடம்புல கரெக்டாக உட்காரும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பட்டி ஜாயின் பண்ணிடுவோம். இந்த வளையம் வைக்கிற பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து உள்பக்கமாக இப்படி கீழே நோக்கி போட்டுக்கோங்க. உள்பக்கமாக போட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியும், புதுசாக பழகிறவங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். இது மாதிரி பட்டி கீழே மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு தைச்சிட்டு கரெக்டாக அதை ரெண்டாக மடித்து அந்த தையல் மேலே வைங்க. ஏன்னா நம்ம தையல் அளவு தான் கரெக்டான அளவு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த கிராஸ் அளவு வந்து மாறிடும். நீங்கள் வளையம் வைக்கிறதுக்கு இதிலே தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமே தைச்சிக்கலாம். இல்லை பெரும்பாலும் அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிருங்க. இப்போ வந்து ஊக்கு வைக்கிற பட்டி அடிக்கிறேன்.
இதுவும் இந்த கீழ் நோக்கி தான் அடிக்கணும், ஆனால் வெளிப்பக்கம் போட்டுக்கோங்க. வெளிப்பக்கம் போட்டு அடிச்சுட்டு அது மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடித்து அப்படியே மடித்து தைச்சிருங்க. அப்படி உங்களுக்கு சரியாக வரல, ஒரு மாதிரி இழுத்துட்டு வருதுன்னா இது மாதிரி மடித்து ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அப்படியே மடிச்சிருங்க. அப்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக வரும். பட்டி ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்து சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்கு தைக்கிறேன். பேக் வந்து நம்ம ஏற்கனவே இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அர்க்காத் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டி வந்து 1 இன்ச்சு இருந்தால் போதும். மீதி எவ்வளோ துணி இருக்கோ அதை உள்ளே மடித்து விட்ருங்க. ஏன்னா இந்த பட்டியும் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் பின்னாடி சுருங்காமல் இருக்கும். கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து இப்போயே டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டருக்கு நேராக கனெக்ட் பண்ணி கரெக்டாக அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி டாட் பிடிச்சிருங்க. இந்த டாட்டோட உயரம் வந்து கரெக்டாக 4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு மேலே வேண்டியதில்லை. இதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சிக்கோங்க. அந்த 4 இன்ச்சுங்கிறது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக கீழே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்குள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சென்டரில் உள்ள லூஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த லூஸை கனெக்ட் பண்ணி எங்கிட்ட இழுத்தாலும் பெருசு சின்னதாகிடும். ஏன்னா கிராஸில் போட்டு வெட்டும்போது ஏதாவது பக்கம் இழுத்தோம்னா கண்டிப்பாக பெருசாயிரும். அந்த லூஸ் வந்து கரெக்டாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து உடம்பு வந்து அழுத்தாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ துணி தையல் போடுற விட்டுருக்கீங்களோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் தைச்சாச்சு. இப்போ வந்து ஆம்கோல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக பின்னாடி வந்து 20 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா. பின்னாடி 20னா முன்பக்கம் வந்து ஃப்ரண்ட் 9 இன்ச்சு இருக்கணும்னு சொன்னோம். 9 18 இன்ச்சு, அதாவது 38 இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி இந்த இருக்கு இல்லையா, இந்த பட்டியை சேர்க்காதீங்க. இந்த ஒரு பக்கம் ஊக்கு பக்கம் சேர்த்துக்கலாம். இந்த ஐ வைக்கிறோம் இல்லையா, அந்த பட்டியை சேர்க்காம அதுலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிட்டாலும் சரி, அர்க்காத் பண்ணிட்டாலும் சரி, பேக் சைடில் இருக்க அர்க்காத் கனெக்ட் பண்ணி அப்படியே தையல் போடுங்க. இதில் கீழே வந்து நான் அளவு பார்க்க மாட்டேன். அதிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கிராஸில் கொண்டு வந்தோம்னா நம்ம அந்த இடுப்பளவு 33 சொன்னேன் இல்லையா, அந்த 33 கரெக்டாக வரும். உங்களுக்கு அது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் தைக்கிற மாதிரியே தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி புதுசாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அப்போ தையல் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதில் அது மாதிரி தான் கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு லூஸ்க்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே எடுத்து விட்ருங்க. அந்த லூஸ் இருக்கணும் அந்த இடத்துல. இந்த சைடு வந்து கரெக்டாக 9 இன்ச்சு, அதாவது பட்டியிலேருந்து அந்த சைடு வந்து இந்த பட்டியை நம்ம சேர்க்கல. ஏன்னா அது ஐ கட்டுற பக்கம் இல்லையா, அதனால் அது உள்ளே போகிறதுனால அது சேர்க்கல. இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம்னால இந்த லாஸ்ட்லேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 9 இன்ச்சு நம்ம வைக்கும்போது கரெக்டாக பேக் சைடில் 20 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே கரெக்டாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா. அப்போ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் 9 இன்ச்சு வச்சோம்னா 9 9 18, பேக்கில் 20, மொத்தம் 38 கரெக்டாக வந்துடும். இப்போ இதுலேருந்து நான் கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கிராஸில் கொண்டு போகிறேன். நீங்கள் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. என்னை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். பேக்கும் ஃப்ரண்ட்டு ரெண்டு வந்து பட்டியிலேருந்து வைக்கும்போது இது ரெண்டு ஒன்று போல் இருக்கணும். அதாவது அளவு கூட இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி ரெண்டு ஒன்று போல் இருக்கணும். இந்த ஐ கட்டுற பட்டி சேர்க்காமல் இது ரெண்டும் வைக்கும்போது கரெக்டாக இருக்கணும். இதில் வந்து நீங்கள் தையல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ போடுவீங்களோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு 3 தையல் போட்டிங்கன்னா 3 தையல் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு துணியை விட்டுட்டு மீதியை வெட்டிடுங்க, ஏன்னா நிறையா வேண்டாம். இந்த எக்ஸ்ட்ரா போடுற தையல் வந்து கரெக்டாக இடத்தையல் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு தையல் அவங்க வெயிட் போட்டோன்னே பிரித்து விடுவாங்க. அந்த தையல் ஒரு தையல் பிரித்து விட்டோன்னே ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் கரெக்டாக அந்த இடத்தையல் அளவுக்கு போட்டிங்கன்னா தான் ஒரு தையல் அவங்க பிரித்தாங்கனாலும் ரொம்ப லூஸ் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தையலாக பிரித்தா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு தையல் பிரிச்சுன்னா ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை தையல் போடுறதுக்கு ஒரு டெய்லர் தேடணும். என்ன தம்பி, கரெக்ட் தானே? இடுப்பு வந்து 33 இன்ச்சு சொல்லியிருந்தேன்னா அந்த 33 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபுல் வாயில் துணிங்கிறதுனால நீங்கள் இழுக்காமல் அளக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு இழுத்து அளந்துக்கோங்க. அப்போ தான் அந்த அவங்க இடுப்பில் இழுத்து மாட்டும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இடுப்பில் எல்லோரும் இழுத்து தான் மாட்டுவாங்க. நம்ம அளவு எடுத்தோங்கிறக்காண்டி கரெக்டான அளவு வைக்காமல் இடுப்பை வந்து கொஞ்சம் இழுத்தே அளந்துக்கோங்க. ஏன்னா நம்ம இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இந்த துணி. இப்போ நான் பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர்லாம் முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாதாரண ப்ளவுஸில் கூட நமக்கு அந்த வி ஷேப் கரெக்டாக தெரியும். அதாவது இவங்க இந்த மாதிரி வெயிட் ஆனவங்களுக்கு அந்த வி ஷேப் தெரியுது இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியானவங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து இன்னும் நல்லா கரெக்டாக தெரியும். இப்போ வந்து பேக்கோட அளவு வந்து நான் எவ்வளோ சொன்னேன், 20 இன்ச்சு இருக்குன்னு சொன்னேன். ஃப்ரண்ட்டோட அளவு வந்து 9. இப்போ 20 9 9 18 38. இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கிறேன். ஸ்லீவ் நான் இன்னும் சைஸ் பண்ணலை. நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து சும்மா ரப்பாக ஒரு தையல் போடுங்க. காலஞ்சு மடித்து தைச்சிட்டோமா. இப்போ வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக எப்பயும் போல் அந்த ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க ரஃப்பாக. ஏன்னா அந்த நம்ம எம்மிங் பண்ணதுக்கப்புறம் அந்த தையலை பிரிச்சிருவோம் இல்லையா, அதனால் தையலை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க.
கரெக்டாக ஒன்று போல் மடித்து ரெண்டே ஒன்று போல் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லீவோட உயரம் வந்து நான் 7 இன்ச்சு சொல்லியிருந்தேன். அந்த 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த மடித்து தச்சுருக்கோம் இல்லையா, ரெடி அளவு 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச்சுங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஆம்கோல் அளவு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்லீவ் வந்து உயரம் 7 இன்ச்சு இருந்தால் கீழே வந்து 3 இன்ச்சு குறைக்கணும், டவுன் பண்ணணும். அதாவது 10 இன்ச்சு ஸ்லீவ் உயரம் இருந்துச்சுன்னா கீழே ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது மொத்த அளவே 7 இன்ச்சு ஸ்லீவ் வச்சுருக்கோன்னா அப்போ கீழே உள்ள அளவு வந்து 4 இன்ச்சு இருக்கணும். 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துடணும். அந்த இப்படி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இதிலேருந்து எடுத்துருங்க. இப்போ வந்து இதில் 4 இன்ச்சு இருக்கணும். 4 இன்ச்சு இருக்குது. அதாவது நான் தையல் போட்டது போக அந்த ஸ்லீவ் மடித்து தப்போம் இல்லையா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணல, அதுக்கு ஒரு 4 இன்ச்சு கழிஞ்சிரும் கரெக்டாக. ஏன்னா இங்கே 7.25 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அப்போ இங்கே 4.25 இன்ச்சு வரும். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்லீவையும் ஆப்போசிட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் வந்து குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அப்போது இது ரெண்டையும் ஆப்போசிட் போட்டுக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியாது, அதனால் ஆப்போசிட் போட்டுக்கிட்டு ரெண்டையும் ஒன்று போல் குடஞ்சிக்கோங்க. எப்படி குடையிறீங்கன்னா கரெக்டாக மேலே சென்டர் அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அர்க்காத் பண்ணதுலேருந்து இங்கே கீழே வரைக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ரெண்டும் மடிச்சிருக்கோம் இல்லையா, இப்படி வச்சுருக்கீங்க. தச்சு முடிச்சிட்டிங்களா, இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாலும் சரி, அர்க்காத் பண்ணிக்கிட்டாலும் சரி. இது வந்து உங்களுக்காண்டி சொல்கிறது. நான் பண்ணுறது வந்து 7 இன்ச்சு, அதாவது 7னா சுற்றளவு வந்து 7 14 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன் சுற்றளவு. அப்போ 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கிராஸ் வந்தோம்னா, நீங்கள் இந்த எடுக்க வேண்டிய ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க் பண்ணாமலே கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கிராஸில் வந்துட்டோன்னா அந்த ஏற்கனவே தைச்ச அந்த பாடி பீஸில் உள்ள ஆம்கோலும் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக செட் ஆயிரும். நம்ம இதை வச்சு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்காக நான் இப்படி வச்சு காமிச்சேன். மற்றபடி நான் வந்து ஸ்லீவ் சுற்றளவில் இருந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நேராக கிராஸாக கீழே கொண்டு வந்துடுவேன். அப்படிங்கும்போது அந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லீவ் சுற்றளவு இருக்கு இல்லையா, அதிலிருந்து அவங்களோட ஆம்கோல் அளவு வந்து 1 இன்ச்சு தான் வித்தியாசப்படும். அந்த அகலத்துக்கு 1 இன்ச்சு தான் வித்தியாசப்படும். இங்கே 3 இன்ச்சு நம்ம டவுன் பண்ணுறதுக்கும் இதில் 1 இன்ச்சு கிராஸ் வர்றதுக்கும் அந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து குழப்பம் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ 2 ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் போட்டிருக்கோமா, போட்டுட்டு கரெக்டாக 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இதை வெட்டி எடுத்துருங்க. இதை வெட்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் அர்க்காத் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு, அது வரைக்கும் கொண்டு வாங்க. அதுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லீவ் அப் அண்ட் டவுன் ஆயிரும். இந்த 3/4 இன்ச்சு எடுத்துட்டிங்கன்னா இங்கே இப்படி போடும்போது அழகாக தெரியும். கரெக்டாக இங்கே மட்டும்தான் இருக்கும். சில பேர் நீங்கள் இங்கே கீழே குடஞ்சி எடுப்பீங்க. அந்த கீழே குடஞ்சி எடுக்கிறதுக்கு அது அவங்களோட கட்டிங் அந்த மாதிரி அமையும் போது அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பாடி பீஸ் வந்து அவங்க ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுப்பாங்களே, அப்படிங்கும்போது கீழே அவங்க எடுத்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக அமையும். நம்ம அதில் அது குறையாதனால இந்த இடத்துல எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் சுற்றளவு வந்து 14. அப்போ 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க.
வந்து சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பேக் சைடு தள்ளிடுங்க. பேக் சைடு தள்ளிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்லீவில் வந்து நம்ம அந்த குடஞ்சி வெட்டினது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும், குடஞ்சி வெட்டினது ஃப்ரண்ட் பக்கம் வரணும், இது வந்து பேக் சைடு வரணும். அப்போது இதை கரெக்டாக வெளிப்பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் வந்து இதுவும் பேக் சைடு போகிற மாதிரி இது ரெண்டுத்தையும் கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வைங்க. மெயின் அதான் காரணம், மெயின் அதான் கரெக்டாக இருக்கும். ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு இந்த 2 எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து பேக் சைடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்லீவையும் இழுக்காதீங்க, பாடி பீஸையும் இழுக்காதீங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்காக நான் மார்க் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மார்க் பண்ணாமலே கரெக்டாக தான் வரும். நான் சொன்னேன் இல்லையா அளவு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தான் வரும். உங்களுக்காக மார்க் பண்ணுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான், வித்தியாசம் இல்லை. இது மாதிரி வந்து சுருக்கு வரவே கூடாது. இந்த ஆம்கோலால் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக அப்படி உட்காரணும். ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணோன்னே இந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல எது இழுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி இறங்கி ஏறும். அப்படி என்ன காரணம் கேட்டால் நீங்கள் ஸ்லீவை இழுத்துருப்பீங்க, இழுத்திங்கன்னா இடையில வந்து இப்படி இறங்கி ஏறும். அப்போ ஷோல்டர் லூஸ் ஆகும். இந்த இடம் வந்து ஸ்லீவ்கிட்ட அந்த ஷோல்டர் பட்டைக்கிட்ட வந்து அப்படியே அழுத்தும் கை. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அது வித்தியாசம் ரொம்ப மாறும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அது மாதிரி தான், எங்கேயுமே சுருக்கெல்லாம் வராத மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி பேக் சைடு அந்த ஜாயிண்ட் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயும் பாடி பீஸ் வந்து கீழே வச்சுக்கோங்க, ஸ்லீவ் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ பாருங்கள், ஸ்லீவில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா, இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட வந்து உட்காரும்போது ஷோல்டர் விலகாமல் இருக்கும். இன்னொன்று நான் எப்பயும் சொல்கிறது, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு, இந்த இடுப்பில் உள்ள இந்த ஜாயிண்ட்டு, அப்புறம் வந்து கீழே உள்ள இந்த பட்டி கரெக்டாக இந்த இடுப்பில் உட்காரணும். இப்படி உட்கார்ந்தது போக, அது போக இந்த கிராஸ் லூஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். உங்களுக்கு என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு கணக்கு வந்துடும். இப்படி தான் இருக்கணும். மற்றபடி நீங்கள் தைச்சக்கப்புறமாட்டி பட்டி கீழே வந்தோ இப்படி மேலே வந்து தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்கும். உடம்பு ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அவங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போட்ட மாதிரி தான் உடம்பு ஷேப் வந்து மாறாது. சப்போஸ் அவங்க அந்த மாதிரியே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா ஒரு 2-3 டைம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் போட போட அந்த ஷேப்புக்கு வந்து உடம்பு மாறிடும். ப்ளவுஸ் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்கில் வந்து பைப்பிங் அடிச்சிடுவோம். வந்து கிராஸ் பட்டிக்கு நான் வெட்டுறேன்.
இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்த அளவுக்கு துணி நிறைய வரும்னு சொல்ல முடியாது, துணி நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து. ஆனால் நெக்குக்கு தேவையான அளவுக்கு இல்லை துணி வந்துடும். இப்போ நான் சொன்ன கட்டிங் பிரகாரம் வெட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்குக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். அவ்வளோ, இது வந்து வேஸ்ட்டு தானே, அதனால் இவ்வளோ துணி தேவையில்லை. அவங்க அந்த லாஸ்ட் பீஸ்னால தனி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் பீஸ் வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த கிராஸ் பீஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைச்சிங்கன்னா அந்த இடத்துல எம்மிங் பண்ணும்போது மொந்தையாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிராஸ்லேயே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். நல்லா ஃபுல் கிராஸில் இப்படி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கரெக்டாக 4 இன்ச் மடித்து தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக 4 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் தையல் போட்டிருக்கேன். அதுலேருந்து தையலை விட்டுட்டு, தையல் நம்ம எவ்வளோக்கு கணக்கு பண்ணி போடுமோ அதை விட்டுட்டு மீதி பிசுரை வந்து வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் நெக்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, கரெக்டாக இதை இப்படி இழுத்துக்கிட்டு தைக்காமல் கரெக்டாக அந்த நெக்கு ரவுண்டு எப்படி இருக்கோ அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைவு கொடுத்து தைங்க. அப்போ தான் அந்த கழுத்து வந்து கரெக்டாக உட்காரும். நீங்கள் வெட்டும்போது ரவுண்டாக வெட்டிட்டு தைக்கும்போது கரெக்டாக வராது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பீஸ் இருக்குல்ல, இப்போ எம்மிங் பண்ணுற பைப்பிங் பீஸ் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து இழுத்து தைங்க. அப்போ தான் ஷோல்ட்ரு இறங்காது. இதை வந்து இழுத்து தைங்க. ஆனால் பாடி பீஸ் வந்து லூஸ் கொடுத்துட்டே வாங்க. லூஸ்னால் ரொம்ப லூஸ் கிடையாது, அதாவது அதை குளிர விட்டுட்டே வாங்க, அதாவது இழுக்காமல். இதை மட்டும் மேலே உள்ள பீஸ் மட்டும் இழுத்துக்கிட்டே தைச்சிங்கன்னா ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக கவிக்கிறோம், இறங்கவே இறங்காது. பெரும்பாலும் அதான் எல்லோரும் விரும்புவாங்க. அதனால் இதை கொஞ்சம் இழுத்து தைச்சிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷோல்ட்ரு கொஞ்சம் கழுத்து பெருசாக வெட்டிட்டால் கூட கழுத்து கரெக்டாக உட்காந்துக்கிறோம் அந்த மாதிரி இழுத்து தைச்சிங்கன்னா. இந்த மாதிரி இந்த பைப்பிங் பீஸை நீங்கள் இழுத்து தைக்கும்போது மொத்தத்துக்கு கழுத்து லூஸ் வந்து 1.5 இன்ச்சு லூஸ் வந்தால் கூட நீங்கள் இந்த இது இழுத்து தைக்கும்போது அந்த 1.5 இன்ச்சு லூஸையும் வந்து உள்ளே தள்ளிடலாம். அந்த லூஸ் இல்லாத அளவுக்கு ஆக்கிடலாம். அந்தளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது அது தேவைப்பட்டால் மட்டும் அப்படி பண்ணுங்கள். கழுத்து ஒரு மாதிரி அகலமாயிருச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இழுத்த மணிக்கே தைங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக அதை டைட் பண்ணிடலாம். அதாவது எங்கேயுமே சுருக்கு வராமல் 1.5 இன்ச்சு வரைக்கும் டைட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ரவுண்டில் பூரா அர்க்காக் பண்ணிக்கோங்க. அடித்து ஓரத்தில் எது தையல் போட்டுக்கோங்க. அதாவது அந்த எம்மிங் பண்ணுறோம்ல அதில் தையல் போட்டுக்கோங்க. அதாவது இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா மட்டும்தான் மடித்து எம்மிங் பண்ணும்போது அந்த இடம் வந்து அழகாக தெரியும். மற்றபடி ஒரே பீஸில் அடித்து அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டு பிசுறு வெட்டினீங்கன்னா அதில் வந்து எம்மிங் பண்ணும்போது சுருக்காக தெரியும். சட்டை போடும்போது டைட்டாக இருக்கும், ஆனால் தைச்சதுக்கப்புறம் அது ஒன்றும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் தெரியாது. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா எம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த கழுத்தெல்லாம் தைக்கும்போது அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வளைச்ச மாணிக்கு தைச்சிங்கன்னா நல்லா கழுத்தில் உட்காரும். ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எம்மிங் பண்ணோன்னே நல்லா சூப்பராக நீட்டாகிடும். எம்மிங் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுண்டு நல்லா நீட்டாக வரும். இது வந்து கரெக்டாக 38 இன்ச்சு அளவு கனெக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஷோல்டரோட அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன் 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு, இது ஷோல்டர் அகலமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது அவங்க போடும்போது கழுத்து விரியவே செய்யுது, கரெக்டாக ஷோல்டரில் உட்காரும். நீங்கள் இதோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு போடும்போது இதே அளவு தான் விரியும். அதுக்கு நீங்கள் அதே அளவு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிராஸ் கரெக்டாக உட்காரும், ஷோல்டர் இறங்காது, ஆம்கோலில் வந்து இந்த பை விழுவும் சொல்லுவாங்கள்ல, லூஸ் விழுவும் சொல்லுவாங்க, அதெல்லாம் விழுகாது, கரெக்டாக இருக்கும். ஒரு சாதாரண ப்ளவுஸு 15 நிமிஷத்தில் தைக்க வேண்டியதை உங்களுக்கு ரொம்ப நேரமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். புதுசாக தைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 38 சைஸுக்கு நான் வெட்டி தைச்சி காமிச்சிருக்கேன். நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு வித்தியாசம் மாறுபட்டு, அதாவது 30 சைஸ்லேருந்து நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன் 30, 32, 34, 36, 38, 40, 42 அப்படின்னு உங்களுக்கு வரிசை எல்லா சைஸ் வரையும் உங்களுக்கு நான் தனித்தனியாக மெஷர்மெண்ட்டு காமிச்சு நான் வெட்டி தைச்சே காமிக்கிறேன். உங்களோட பாடி சுற்றளவு கனெக்ட் பண்ணி அது எது சூட் ஆகுதோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தச்சு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நான் தச்ச ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம் இல்லாத அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்த்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியாதவங்க வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க. ஃபேஸ்புக்கில் போட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னும் உங்களுக்காக நான் புதுசாக மாடல்லாம் நிறையா நானாக யோசனை பண்ணி, ஏன்னா பெரும்பாலும் நான் எந்த ஒரு மாடலையும் பார்த்து போடுறது கிடையாது. நானாக யோசனை பண்ணி ட்ராயிங் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் போடுறது தான், அதான் என்னோடய வழக்கம். அதே மாதிரி நீங்களும் போடணுங்கிறது என்னோடய ஆசை. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்து இது மாதிரி நிறையா ஸ்டிச் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும் என்னோடய ஆசை. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பழகுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் மெயினாக இதில் வந்து இந்த ப்ளவுஸை தச்சு எனக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு காட்டணும். அது வந்து நான் சொல்லி கொடுத்து நீங்கள் பழக இருக்கீங்க இல்லையா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி பழகுனவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டிப்ஸு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.